அப்போ கம்யூனிகேஷன் 4 பேருக்கு முன்னாடி மைக்ல நின்னு பேசுறது, கிடைக்கிற சான்ஸ மிஸ் பண்ணாம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எப்பயுமே நான் இப்படி சொல்லுவேன் நானு. ஆக்சுவலி நான் வந்து கம்யூனிகேஷன் கத்துக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் கத்துக்கிட்டேன் ஆக்சுவலா. அதாவது கம்யூனிகேஷன்னா பேசுறது மட்டும் இல்லப்பா. ஓகேவா? ஒருத்தவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்டராக்ஷன் பண்றதா இருக்கட்டும், உங்களோட பாடி லாங்குவேஜ், நீங்க பண்ற டிசைன் கூட ஒரு நல்ல கம்யூனிகேஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இது சொல்லுவோம்ல, ஃபிக்மா டிசைன் சொல்லுவோம்ல. அந்த ஃபிக்மால டிசைன் பண்றதுக்கு கூட ஒரு ப்ராப்பரான ப்ராசஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு ப்ராப்பரான யுஎக்ஸ் ப்ராசஸ், ஒரு யுஎக்ஸ் கம்யூனிகேஷன் தான் சொல்லுவேன் நானு. பிகாஸ் உங்க ஐடியா அண்ட் உங்க தாட் ப்ராசஸ ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ண முடியாத நம்பளால எப்படி நம்ம டிசைன ஓகே பண்ண வைக்க முடியும்? அப்போ நம்மள கன்டினியூஸா நம்மள வந்து அப்கிரேட் பண்றதுக்கு நம்மளுடைய நாலேட்ஜ் இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு மட்டும் இல்லாம, நம்மள பத்தி 4 பேர் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பேசணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஐ ஹவ் பீன் வெரி ப்ரவுட் அபௌட் யுவர் இன்டராக்ஷன் பாலாஜி. சீரியஸாவே குட் குட். நல்லா பண்ணுங்க. இதே மாரியே இன்டராக்டிவாவே இருங்க எங்க போனாலும். திஸ் ஹேபிட் வில் மேக் யூ பெர்ஃபெக்ட். இப்போ இதெல்லாம் வந்து பண்ணுங்கன்னு சொல்றத விட, பண்ணா நீங்க குரோ ஆகுவீங்கன்னு சொல்றேன். சரியா? மைக் கிடைச்சதுன்னா வாங்கி பேசுங்க. அவன் அவன் மைக் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான்றது அவனுக்கு தான் தெரியும். எனக்கெல்லாம் வந்து ஒரு சில இடத்தெல்லாம் கூப்பிடணும்னு சொல்ல யோசிப்பேன் நானு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. நான் வந்து இதுக்கு போயிருந்தேன். ஓகேவா? ஒரு ஈவென்ட் அதுக்கு நான் தான் டிசைன்லாம் பண்ணியிருந்தது. ஓகேவா? ஃபுல் டிசைன் அதுக்கு நான் தான் பண்ணேன். அந்த லோகோ டிசைன்லாம் நான் தான் பண்ணேன். ஓகேங்களா? அந்த ஈவென்ட்ல வந்து எல்லாருக்கும் குடுக்குறாங்க. அவார்ட் குடுக்குறாங்க. கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்றாங்க. ஆ அந்த மாரி இந்த இந்த பிராண்டுக்கு இப்போ இந்த இது விஷயம் நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மண்ன்ற இந்த மாரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒருத்தவங்க பண்ணாங்க. இவங்க பண்ணலன்னா இது நடந்திருக்காது. அப்படிலாம் சொல்றாங்க. சரிங்களா? நான் யோசிக்கிறேன். டேய் நான் வந்து எவ்வளோ எவ்வளோ தூரம் போட்டிருப்பேன். எவ்வளோ எஃபோர்ட் பண்ணியிருப்பேன். ஆ இந்த இடத்துல வந்து நீங்க எனக்கு வந்து இது குடுக்கலையே. எனக்கு ரெகக்னிஷன் குடுக்கல யோசிக்கிறேன் நானு. அதாவது நான் பண்ண வேலை தானே. எல்லாருமே பண்ண மாரி நானும் தானே பண்ணியிருந்தேன். பட் ஆனா எனக்கு மட்டும் ஏன் வந்து எனக்கு குடுக்கல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். இந்த இங்க இந்த இந்த லோகோ பண்ணது நான் தான். இந்த நெட்வொர்க் களம் என்ற லோகோ பண்ணது நான் தான். இது ஒரு 200 பிசினஸ் ஓனரோட வந்து கலந்துகிட்டு பண்ண ஒரு பிராண்ட் வொர்க் இது. சரியா? இந்த மாரி ஒரு எஃபெக்டிவான ஒரு ஒரு பிராண்ட்ல ஒரு நான் வேலை வேலை செஞ்சு, அது உள்ள போயி, அது செலக்ட் ஆகி, அதுக்கப்புறம் அதுல வந்து ஈவென்ட்‌க்கு போஸ்டர்ஸ்லேருந்து அந்த பிராண்டுக்கு பக்காவா பண்ணி, இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு குடுத்து, இந்த ஈவென்ட்ட சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு டிசைன்ஸ் பண்ணது நானு. ஓகேவா? அந்த மூமெண்ட்ல எல்லாரையும் கூப்பிட்டு தே ஆர் கிவிங் என்ன சொல்றது? ஆரவாரமா வரவேற்கிறாங்க எல்லாரையுமே. நான் யோசிக்கிறேன். நான் நான் வருவேனா அந்த லிஸ்ட்ல? நான் இருப்பேனா? பிகாஸ் நம்ம தான் இதெல்லாம் பண்ணோம். அவங்க மறந்துருவாங்களா? மறந்துட்டாங்களா? அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். ஏன்னா, ஐ லவ் டூ பி அ ஸ்டேஜ் பெர்சன் ஆக்சுவலி. நான் ஸ்டேஜ்ல உட்காரணும். நான் ஸ்டேஜ்ல இருக்கணும்ன்றது நான் ஆசைப்படுற ஒரு நபர். அத நீங்க எப்படி வேணா எடுத்துக்கலாம். செல்ஃப் ப்ரமோஷனு, சுய ப்ரமோஷன் எது வேணா சொல்லுங்க. எனக்கு பிரச்சனைலாம் கிடையாது. ஆனா, அந்த ஸ்டேஜ் கிடைக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ப்ரோ. வந்து ஒரு புரியுது ப்ரோ. நாள் இல்ல. ஒரு நாள் இல்ல. நான் வந்து 4 வருஷம் எங்க காலேஜோடைய ஸ்டேஜ்ல நான் ஏறவே இல்ல. ஓகேவா? எல்லாருக்கும் வாய்ப்பு வருது. வந்து எங்க கிடைக்கும்? காலேஜ்ல தான் கிடைக்கும். அவங்களோட டேலண்ட்ட வந்து ஷோகேஸ் பண்றதுக்கு, அவங்க டேலண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அப்ஸ்கில் பண்றது எல்லாத்துக்குமே அந்த ஸ்டேஜ்ன்றது ரொம்ப முக்கியம். டே 1ல இருந்தே சொல்றேன். நீங்க எப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லயோ, இல்ல ஏதோ ஒரு காலேஜ்ல வந்து மைக் ஏறி ஸ்டேஜ் ஏறி பேசிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த ஃபியர்ன்ற ஒரு விஷயமே இல்லாம போயிடும். ஆனா நான் 4 வருஷம், 1 நாள் கூட என்னுடைய ஸ்டேஜ்ல நான் ஏறவே இல்ல. என்னுடைய காலேஜ் ஸ்டேஜ்ல நான் ஏறல. ஓகேவா? இவங்க எல்லாருமே அந்த ஈவென்ட்‌டுக்கு வந்திருந்தாங்கப்பா. சரியா? எல்லாருமே இந்த ஈவென்ட்‌டுக்கு வந்திருந்தாங்க. நல்லாவே போச்சு. ஸோ த ஈவென்ட் வென்ட் வெல். 200 பீப்பிள்க்கு மேல வந்தாங்க. எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? ஆனா விஷயம் என்னன்னா, அந்த எதிர்பார்ப்பு. ஓகேவா? நம்ம ஒண்ணு பண்ணோம். அதுக்கு ரெகக்னிஷன் கிடைக்குமா? கிடைக்காதா? அப்படி சொல்ட்டு ஐ பீன் ஜஸ்ட் திங்கிங் லாட். ஓகேவா? அந்த அந்த நேம் படிக்கும்போது. அப்பதான் ஒருத்தவங்க படிக்கிறாங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது மட்டும் இல்ல. இன்னொருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த எங்களுடைய எல்லா விதமான டிசைன்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து தான் எல்லா விதமான இன்புட்டும் வருது. இன்னைக்கு வந்து எங்களோட ஈவென்ட் சக்சஸ்ஃபுல்லா ஒரு டிசைன்ஃபுல்லான ஒரு ஈவென்ட்டா இருக்கு அப்டின்னா,
அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மண், ஆரோ லக்ஷ்மண் வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பர்சன். ஸோ அவருக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஒரு அவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹாவ் இன்வைட்டட் மீ அண்ட் தே ஹாவ் கிவன் அ ஹானரிங். ஓகேங்களா, ஒரு ஹானரிங் கொடுத்தாங்க. ஸோ அந்த மூமெண்ட் இருக்குல்ல, அந்த அந்த மூமெண்ட் வந்து இட்ஸ் நாட் ஈஸி. ஓகேவா, அந்த ஸ்டேஜ்ல வந்து யாரு இவங்கெல்லாம் வந்த அந்த ஸ்டேஜ் இவங்க, அதாவது இவர் யாரு, ஏ டு பி இருக்குல்ல, அடையார் ஆனந்த் பவன், யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதோடைய ஃபவுண்டர் இவர், மேனேஜிங் டைரக்டர்னு வச்சுங்க. சரியா, தெரியும் ப்ரோ, தெரியும். இவரு வந்த ஸ்டேஜ் அது. ஓகேவா, தெரியும் ப்ரோ. எஸ். இவரு நாஸ்காம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன். ஓகேங்களா, நாஸ்காம்ன்றது ஒரு பெரிய இன்ஸ்டியூட், ஐ மீன் ஒரு பெரிய குரூப். ஓகே, அது மாதிரி நிறைய பேரு நம்ம ஊர்ல, ஓகேங்களா, பெஸ்ட் பெஸ்ட் பீப்புளா வந்து போற ஒரு இடத்துல உங்களை 200 பேர் பார்க்கும்போது இந்த நெட்வொர்க் கிளம்புன்ற லோகோவை டிசைன் பண்ணது மிஸ்டர் ஆரோ லக்ஷ்மன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எப்படி இருக்கும்? தர் இஸ் த, என்கிட்ட அன்னைக்கு விசிட்டிங் கார்டே இல்ல. ஆனா எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து அந்த ப்ராடக்ட் அங்க டிசைனர் நான் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு. அப்போ பாருங்க, எனக்கு இன்டைரக்டா ஒரு ஐடி கார்டு, எனக்கு நெட்வொர்க் காலமோட லோகோ டிசைனருங்க நானு. அவங்களுடைய போஸ்டர் டிசைன் பண்ணது நானுங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுங்க நானு. நான் அவங்களுடைய பிராண்ட ப்ரமோட் பண்ணியிருக்கேங்க. சிம்பிள், சிம்பிள் மார்க்கெட்டிங். இப்போ 200 பேர்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 60 பேர் எனக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னு சொல்லி எனக்கு அன்னைக்கு பிங் பண்றாங்க. நான் சொல்ற பாயிண்ட் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதெல்லாம் யாரும் அவ்வளவு ஈஸியா குடுத்துற மாட்டாங்க. உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்குது அப்படின்னா அன்மியூட் பண்ணி பேசுங்க, தப்பு கிடையாது. சரியா, நத்திங். நீங்க தப்போ பொய்யோ, தப்பு எது வேணா சொல்லுங்க, ஓகேவா. ஆனா தைரியமா சொல்லுங்க, தைரியமா பேசுங்க. தப்பா சொல்றீங்க, பொய் சொல்றீங்க, வாட் எவர் இட் இஸ், ஃபர்ஸ்ட் அன்மியூட் யுவர் செல்ஃப். உங்களை அன்மியூட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் கம்யூனிகேஷன் வராம. ஐ பீன் ஃபெல்ட் வெரி வெரி பேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். நான் ஏன் கிளாஸ் எடுக்க வந்தேன்றதை நான் சொல்லிடுறேன். ஒய் ஐ கேம் ஃபார் மென்டாரிங். மென்டாரிங் வந்தா செமினார் எடுக்க போனேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட். எங்களுடைய சார் கிட்ட போய் நான் கேட்டு 2 யூனிட் நான் எடுத்தேன் என்னோட காலேஜ்ல. ஓகேங்களா, அதாவது ஃபைனல் இயர்ல சொல்றேன் நான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் காலேஜோடைய கிளாஸஸ்ல போய் 2 யூனிட் ஃபுல்லா நான் எடுக்கிறேன், செமினார் எடுக்கிறேன் சார். நீங்க எனக்கு இந்த சப்ஜெக்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கிட்ட இருந்து அவருடைய இதை வாங்கி நான் ப்ரிப்பரேஷன் பண்ணி நான் போய் கிளாஸ் எடுக்கிறேன். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் மூவ். ஓகேங்களா, செகண்ட் மூவ். ஓகேங்களா, நான் என்ன பண்ணேன், எங்களுடைய லாஸ்ட் காலேஜோட எண்டு டைம்ல தேர் வாஸ் ஒன் ப்ரோக்ராம் கால் கல்லூரி சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. அந்த அதுல வந்து நாங்க ஒரு சின்ன ஒரு மீம் ஷோ, மைம் ஷோ. ஓகேவா, ஸோ மைம் ஷோ பண்றோம். அந்த மைம் ஷோல வந்து பாத்தீங்கன்னா நாங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். பயங்கரமான ஹாப்பி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ்ல வந்து எங்க பிரின்சிபல் கிட்ட 4 வருஷம் சென்று அன்னைக்கு தான் நான் வந்து என்ன பண்றேன், ஒரு ஒரு அவார்டு, ஒரு மொமெண்டம் ஒன்று வாங்குறேன். ஸோ இது ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா, ஸோ திஸ் ஆல் த வே யூ கேன் பில்ட் யுவர் செல்ஃப். நீங்க உங்களை பில்ட் பண்றதுக்கான இடமே இங்க தான் இருக்கு ஆக்சுவலா. இது வந்து யாரும் கொடுக்க போறது கிடையாது உங்களுக்கு. சி இங்க பாருங்க, இதோ பாருங்க, இது வந்து நான் வந்து ஒரு காலேஜ்ல போய் நான் கிளாஸ் எடுத்தது. ஓகேங்களா, இது வந்து சாரதா கங்கான்னு சொல்லிட்டு அந்த காலேஜ்ல கிளாஸ் எடுத்தது இருக்கட்டும். ஓகே, திஸ் அண்ட் ஆல் தேர். ஓகேவா, ஸோ இத்தனை பேருக்கு வந்து நம்மளோட நாலேஜ் ஷேர் பண்றோம், நம்மளோட இதை ஷேர் பண்றோம். ஓகே, வெரி இன்டராக்டிவா கிளாஸஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா, இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நம்ம சிகேகே சார் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல்ஸோட ஃபவுண்டர், அவர்கிட்ட இருந்து ஒரு அவார்டு வாங்குறேன். எதுக்காக அப்படின்னா அந்த டிசைன் லவ் பண்றதுனால, அந்த டிசைனுக்காக. சரியா, அந்த டிசைனை பிடிச்சதுனால டிசைன் பண்ணணும் அப்படின்ற அந்த எய்ம்னால பண்றேன். ஆனா இந்த வே இருக்குல்ல, இந்த வே ஆஃப் டாக்கிங், வே ஆஃப் பிரசன்டிங் அவர் செல்ஃப், இதெல்லாம் எனக்கு சத்தியமா தெரியாதுப்பா. எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. எங்க எங்க வீட்லயும் அந்த மாதிரி யாரும் பெருசா ஐடி கம்பெனி பக்கம் போனவங்கலாம் எனக்கு தெரியாது. பட் ஒண்ணு மட்டும் நான் கிளியரா சொல்லணும். என்னன்னா, கத்துக்கிட்டேன். அதுதான் சிம்பிள். கத்துக்கிறதுக்கான இடம் கிடைச்சது, கத்துக்கிட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி கத்துக்கிறதுக்கு இடம் கிடைச்சதுன்னா தயவு செய்து கத்துக்குங்க. என்ன ப்ரோ இவ்வளவு தூரம் பேசுறீங்க நீங்க, ஒரு அன்மியூட் பண்ணி பேசாததுக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, இட்ஸ் நாட் அபவுட் அன்மியூட், இட்ஸ் அபவுட் யுவர் என்டையர் லைஃப வந்து நீங்க பிரசன்டேஷன் பண்ணா மட்டும்தான் வேலைக்கு ஆக முடியும். நீங்க போய் 4 பேர்கிட்ட போய் பேசினாதான் வேலைக்கு ஆக முடியும். இல்லைன்னா நத்திங் டு ஹாப்பியர். ஐ மீன், இங்க எதுவும் நடக்க போறது கிடையாது. 4 பேர்கிட்ட நீங்க பேசினால் மட்டுமே விஷயம் நடக்கும், வேலை கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். நெட்வொர்க் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்.
நெட்வொர்க் இஸ் நெட் ஒர்த் அப்படின்னு சொல்லுவாங்க எங்களுடைய பிசினஸ் டேர்ம்ஸ்ல. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க அப்படின்றத யோசிச்சிங்க, அன்மியூட் பண்ணி பேசுங்க, அமைதியா இருக்காதீங்க. ஐயோ நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியலையே, அடுத்த ஒரு வாரத்துல என்ன பண்ண, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க நம்மள. நம்ம ஒரு கம்பெனிக்கு போவோம், சரியாவே பேச மாட்டோம் அப்படின்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, ஐய் அந்த பையனை வச்சுக்கிட்டு பதிலா இவனை வச்சுக்கிட்டு அவன் ரொம்ப ஜாலியா இருக்கிறான், டீம் கூட ஜெல் ஆயிட்டான் இவன், இவனை வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, நம்மள ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க கைஸ். மற்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல அவனை விட இவன் பெட்டராகவே பேசுறான், பசங்க கூட ஜெல் ஆயிட்டான் இவன். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இவங்களை மூவ் பண்றீங்க, இவங்களை வச்சுங்க அப்படின்ட்டுருவாங்க. இதை நான் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறேன். இங்க பாருங்க, இது வந்து இவங்க வந்து ஒரு பெரிய லீடிங் இன்ஸ்டியூட்டு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு அவார்டி, பத்மஸ்ரீ அவார்டி இவங்க, ஓகேங்களா. அவங்க கிட்ட இருந்து பெஸ்ட் சோசியல் மீடியா கம்பெனி அப்படி சொல்லிட்டு ரெகக்னேஷன் கிடைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. இது வந்து பாண்டிச்சேரியில் நடந்தது. ஸோ ஹூ ஐ எம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான், ஓகேங்களா. ஐ வாண்ட் டு பி அ லீடர். ஐ வாண்ட் டு பி அ என்ன சொல்றது, ஐ வாண்ட் டு பி அ மோர் இன்டு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனரான்றதை விட சக்சஸ்ஃபுல் பர்சன் இன் மை லைஃப், அவ்வளோதான் சிம்பிளாக சொல்ல போனால், ஓகேவா. ஸோ இது நான் என்ன உங்களுக்கு இப்போ என்ன காட்டிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது நான் இட்ஸ் நாட் அபவுட் ப்ரமோஷன், இட்ஸ் அபவுட் மை ஒர்க் லைஃப், ஓகேவா. அங்கே பாருங்க, நான் சிஎஸ்கே ஜடேஜா கூட நின்று ஃபோட்டோ எடுத்தது பிகாஸ் ஐ வாஸ் ஒர்க்டு ஃபார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த டே. அப்போ ஐ எம் நாட் அட் ஆல் பிளான்ட் ஃபார் திஸ் ஆக்சுவலி. என்னன்னா ஐ டோன்ட் நோ, நான் வந்து இவங்க கூட ஒர்க் பண்ண போறேன், இவங்களுக்குலாம் ஒர்க் பண்ணி கொடுக்க போறேன்னு சொல்ல எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது. யூ கேன் சி ஹர்பஜன் அண்ட் இவர் பிராவோ பிளஸ் லக்ஷ்மண் இங்க இருக்காரு பாருங்க, தெரியுதுங்களா, இவர் தான் லக்ஷ்மண், ஓகேவா. ஸோ அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஐ க்ரோன் அப், ஓகேவா. திஸ் ஆல் மை லைஃப், என் ஒர்க், என்னுடைய வந்து பாத்தீங்கன்னா பாலாஜி இவரு, சரிங்களா. தெரியல, லக்ஷ்மிபதி பாலாஜி, ஓகே. லக்ஷ்மிபதி பாலாஜி, எவ்ரி ஒன் இஸ் தேர். எல்லார் கூடயும் உட்காந்து பண்ணோம், போனோம், வந்தோம், போச்சு, எல்லாமே ஹாப்பின்னு தானே. ஸோ எந்த மூமெண்ட்ல வந்து நம்ம இதான் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபைனல் இயர்ல ஐ சேஞ்ச் மை செல்ஃப் பிகாஸ் ஐ எனக்கு வேலை கிடைக்கல, ப்ளஸ் ஒரு அரியரோட நான் வெளியே வரேன். எனக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனியில் எந்த கம்பெனியும் ஹையர் பண்ணவே இல்லை, யூ ஹாவ் அரியர். அரியர் வச்சதுனால ஒருத்தவனே நான் ஹையர் பண்ண மாட்டேறான், எனக்கு வந்து ஸ்கில்லுமே கிடையாது, ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் போது தான் இந்த டிசைன்ன்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வருது, டிசைனுக்குள்ள நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. தென் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி கம்மிங் அவுட் ஃப்ரம் த டெக் கோடிங் அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்து ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் டு மை இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த ஃபோட்டோகிராஃபி செஷன்ஸ், என்னுடைய இமேஜில் நான் படித்தது, ஓகேங்களா. இது எல்லாமே நான் படித்த ஸ்டூடெண்ட் தெரியுதா. நான் என்னுடைய கிராஃபிக் டிசைனை தொடங்கின அன்னைக்கு இப்படி தான் இருப்பேன் ஆக்சுவலாக. இது என்னோட ஃபர்ஸ்ட் டே செஷன் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு, ஓகேங்களா. இது எல்லாம் சும்மா அந்த ஃபோட்டோகிராஃபி செஷன்ஸ் இப்படி தான் நடந்துச்சு, ஓகேவா. ஸோ அப்புறம் என்னோட ஃபர்ஸ்ட் பண்ண மொக்க டிசைன் பாருங்க, ஓகேவா. கேவலமாக பண்ணியிருக்கேன் பாருங்க, எவ்வளோ கேவலமாக இருக்கு பாருங்க. ஓகே, கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோஷாப்பில் மொத பண்ண போஸ்டர் இது. ஸோ நீங்கள் வந்து தப்பாக தான் இருக்கும், பார்க்கறதுக்கு நிறைய கேவலமாக இருக்கும். இந்த பாருங்க, ஹெலிகாப்டர் வருது, திடீர்னு மின்னல் அடிக்குது, மின்னல் வந்து பேர் வருது, நிறைய போட்டிருக்குண்ணா, டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா பார்க்கறதுக்கு. ஸோ பேசிக்கலி என்னன்னா, கற்றுக்கணும் ஒரு சில விஷயங்கள்லாம், அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. தப்பு தப்பாக பண்ணாதானப்பா நம்மளுக்கு வரும். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையானா தெரியாது. பட் ஆனா ட்ரை பண்ணப்பா, ஏதோ தப்பு தப்பா ட்ரை பண்ணப்பா. யாருமே வந்து ஃபர்ஸ்ட் டிசைன் எடுத்து வந்து நல்லாலாம் போட்டிருக்க மாட்டாங்கப்பா. யாருமே போடவும் முடியாது அவ்வளோ ஈஸியா, ஓகேவா. தேர் வாஸ் லாட் ஆஃப் திங்ஸ் வில் ஹேப்பன். நீங்க ப்ராக்டிகலி பண்ண போக தான் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய டைம்ல நான் சும்மா போட்டோஷாப் கத்துக்கின்னு நான் பண்ணது, ஓகேவா, 2016 டைம்ல. பட் நத்திங் டு சே, இது வந்து ஒரு ஃபன்னுக்காகவும் ஒரு ஹாப்பிக்காகவும் நான் பண்ணது தான், என்னோட பிரதருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போடணும்னு சொல்லிட்டு, சரிங்களா. சும்மா சும்மா ஐ ஹாவ் டு கிவ் சம், என்ன சொல்றது, ஒர்க் பண்ணணும் ஃபோட்டோஷாப்பில் அப்படி சொல்லிட்டு. திஸ் அண்ட் ஆல் மை ஆர்ட் ஒர்க்ஸ், ஓகே. ஸோ இதெல்லாம் நான் பண்ண ஆர்ட் ஒர்க், சின்ன சின்னதாக டிசைன் பண்ணுறது, லைக் இந்த இதுக்காக சம் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்குலாம் பண்ணி கொடுத்தேன், நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணி கொடுப்போம் போயிட்டு. ஸோ ஐ வாஸ் லைக் தட், ஓகே. இதை பாருங்க, இது பாருங்க, தெரியுதா.
இது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துல போய் உட்கார்ந்துட்டு இருந்தது இது. ஓகேங்களா? எங்க பாண்டிச்சேரியில. ஓகே. ஸோ சம்திங் இட்ஸ் ஆல் அபவுட் சப்போர்ட். ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா குரோ ஆகி தான் ஐ வாஸ் இன் த ஸ்டேஜ் ஆஃப் ரைட் நவ். ஓகேவா? இந்த 10 வருஷம் நான் எப்படி என்னை வளர்த்துக்கிட்டேன், எப்படி நான் வந்தேன் அப்படின்னா, இட்ஸ் ஆல் அபவுட் கண்டினியூஸ் லேர்னிங் தான். சரிங்களா? கண்டினியூஸா லேர்ன் பண்ணணும். அந்த சான்ஸ் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நத்திங் டு சே. நெக்ஸ்ட் சான்ஸ் எப்போ கிடைக்கும் நமக்கு தெரியாது. அதாவது ஒரு பேருந்து வந்து நிக்குதுன்னா அந்த பேருந்துல ஏறிடணும். இல்ல நான் இதோட நல்ல ஹை கிளாஸ் பேருந்துல தான் போவேன் அப்படின்னா அது எனக்கு தெரியல எவ்வளவு டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஜாபா இருந்தாலும் சரி இல்ல ஒர்க்கா இருந்தாலும் சரி, யூ ஹாவ் டு திங்க் யுவர் செல்ஃப் டுவைஸ். ஓகே. ஸோ எஸ் பாலாஜி, கோ ஹெட். சொல்லுங்கப்பா. நம்ம இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம் தெரியுமா? இப்ப நம்ம இருக்கிற ஸ்டேஜ் வந்து ஐடியேஷன். கரெக்டாப்பா? இது தெரியுமா எல்லாருக்கும்? ஐடியேஷன்ல வந்துட்டோம் சொல்லிட்டு. யாராக்கெல்லாம் தெரியும் ஐடியேஷனுக்குள்ள வந்துட்டோம்னு சொல்லிட்டு? எஸ் அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். ப்ரோ ஐடியேஷனுக்குள்ள வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், வி ஆர் இன் த ஸ்டேஜ் ஆஃப் ஐடியேஷன். ஸோ ஐடியேஷன் என்னப்பா? ஒரு ஐடியேஷன் டவுட். என்ன? அது சொல்லுங்க. எம்பத்திலேயே யூசர் பர்சனா இருக்கு, இதுல ஐடியேஷன்லயே யூசர் பர்சனா இருக்கா? யூசர் பர்சோனான்றது அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டாக்குமெண்ட் அஸ்வினி. ஓகேவா? ஆ. அந்த இடத்துல நீங்க வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை கண்டுபிடிக்கல அப்படின்னா அதை வச்சு ஃபர்தர் மூவே ஆக முடியாது. ஸோ உங்களுடைய ரிசர்ச் ஃபேஸில் நீங்கள் டேட்டாவை கலெக்ட் பண்ணுறீங்க. டிஃபைன் ஃபேஸில் டிஃபைனிங் த பர்சோனா, ஆ. டிஃபைனிங் த டார்கெட் ஆடியன்ஸு, டிஃபைனிங் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு, டிஃபைன் பண்ணுறீங்க எல்லாத்தையுமே முடிவெடுக்கிற இடம் அதுதான். 2வது ஸ்டேஜோட முடிஞ்சிச்சு உங்களோட பர்சோனா ஆக்டிவிட்டி. ஓகே ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட்லயும் இருக்கு, ரெண்டு செகண்ட்லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட்ல நீங்கள் டேட்டாவை தான் கலெக்ட் பண்ண போறீங்க. டேட்டா தான் இருக்கு. ஓகே. எஸ், யூ ஆர் கோயிங் டு கலெக்ட் ஃப்ரம் த யூசர்ஸ். டேட்டாவை கலெக்ட் பண்றீங்க, யாரு உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு நீங்க போய் எல்லாருக்கிட்டையுமே உட்காருவீங்க. கரெக்டா? ஆ. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 வயசு பையனுக்கான ஒரு ப்ராடக்ட்ன்றதுனால எல்லா 10 வயசு ஆளுங்களும் போய் பார்ப்பீங்க நீங்க. ஆனா அந்த 10 வயசுல நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, அதை முடிவெடுக்கிற இடம் தான் நம்மளோட டிஃபைன் ஸ்டேஜ். ஓகே ஓகே. நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? இப்போ உங்க ப்ராடக்ட்டுக்கு தேவைப்படுறது, நீங்க இப்போ வந்து யூ ஆர் டூயிங் சம் ப்ராடக்ட். கரெக்ட்டுங்களா? அந்த ஆ. ப்ராடக்ட்டுக்கு உங்க டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக் ஃபார் த பர்டிகுலர் பேரண்ட்ஸ். அந்த பேரண்ட்டுக்கான ஒரு ப்ராடக்ட். கரெக்டா? ஆ. அப்போ உங்க யூசரை நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சு போய் அவங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு வாங்கி வந்துட்டீங்க. செலக்டிவான டார்கெட் ஆடியன்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிருக்கீங்க. அதாவது ஃபோக்கஸ்டு குரூப் யூசர், ஃபோக்கஸ்டு யூசர் குரூப் அதுக்கு பேர் சொல்லுவாங்க. ஃபோக்கஸ்டு யூசர் குரூப் யூசர் இன்டர்வியூ அதுக்கு பேரு. இல்ல ஃபோக்கஸ்டு யூசர் ரிசர்ச்னு நம்ம சொல்லுவீங்க. ஓகேவா? அந்த ஒரு குரூப்பை மட்டும் டார்கெட் பண்றது. ஆனா என் ப்ராடக்ட் B2C ப்ராடக்ட்னு வச்சுங்களேன், நான் எல்லாருக்குமே தூக்கி போடுவேன் நான் என்னோட ரிசர்ச் ஒர்க்கை. ம். அதுல எல்லாருமே இன்புட் கொடுப்பாங்க. அப்போ அந்த இன்புட்ல நான் ஃபில்டர் அவுட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு தான் என்னுடைய அந்த பர்சோனா அப்படின்ற அந்த விஷயம் வந்து கிரியேட் ஆக போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு அன்கிளாரிட்டியான டேட்டாஸ் கிடைக்கும் அஸ்வினி. The ஓகே. day one when you are beginning the UI UX project, it is uncleared data. அதாவது ஒரு கிளாரிஃபிகேஷனே இல்லாத, ஒரு ப்ராப்பரா ஸ்ட்ரக்சரா இல்லாத ஒரு அவுட்புட்டா தான் உங்களுக்கு கிடைக்கும் டேட்டாஸ். கரெக்டா? அந்த டேட்டாவை ரீஃபைன் பண்ற ஆக்டிவிட்டி தான் உங்களோட டிஃபைன் ஸ்டேஜ். உங்களோட டிஃபைன் ஸ்டேஜ்ல நீங்க என்ன பண்றீங்க? யூ ஆர் கோயிங் டு ரீஃப்ரேம். அதாவது ரீஃப்ரேம்னா அந்த குரூப்பிங் பண்றது சொல்லுவாங்க. ஓகேங்களா? குரூப்பிங் பண்றது. அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வரையறது.
அதாவது வரையிடுதல்னா தமிழ்ல சொல்றேன் நான், ஓகேவா? ரொம்ப பியூர் தமிழ்ல சொல்றேன். அதுவே நீங்க அதை பண்ணா குரூப்பிங் ஸ்ட்ரக்சரிங் சொல்லலாம், ஓகேங்களா? ஹைராரிக்கல் பண்றது, ஓகேங்களா? அலைன்மெண்ட் பண்றது, ஓகேங்களா? செக்மெண்ட் பண்றது, செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல சொன்னா. அப்போ நம்மளுக்கு கிடைச்ச இங்க பாருங்க, யூசர் பர்சோனாலாம் இங்க தான் வந்து நீங்க முடிவெடுக்க போறது. ஸோ பேசிக்கலி வாட் இஸ் டிஃபைன் அப்படின்னா, டிஃபைன் இஸ் த ப்ராசஸ் வேர் யூ யூஸ் ஆல் யுவர் டேட்டா இன்டு டிஃபைனிங் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். எப்படிலாம் டிஃபைன் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் பர்சோனா வச்சு டிஃபைன் பண்ணுவீங்க. அடுத்து எம்பத்தி மேப்னு ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. எதுக்கு எம்பத்தி மேப் கிரியேட் பண்றீங்க? யூசர் பர்சோனாவுக்கு தான் எம்பத்தி மேப் கிரியேட் பண்றீங்க. யூ ஆர் நாட் கிரியேட்டிங் ஜஸ்ட் அ மேப், இட்ஸ் ஃபார் பர்சோனா, யூசர் பர்சோனா தான். தெரியுதா? அப்படியே வாங்க, எம்பத்தி மேப் யூசர்னு போட்டிருக்காங்களா? அப்போ இங்க யாரை மையப்படுத்தி நீங்க ஒர்க் பண்றீங்க? யூசர். கரெக்டா? User. ஸோ அப்போ Correct. உங்க ஃபர்ஸ்ட் பர்சோனான்றது மேண்டேட்டரி இந்த டிஃபைன் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் யூ ஆர் டூயிங் யூசர் எம்பத்தி மேப், ஐ மீன் செகண்ட் யூசர் எம்பத்தி மேப், அப்புறம் ஜர்னி மேப், ஓகேவா? இது எல்லாம் போட்டுட்டு வாட் இஸ் யுவர் எக்ஸாக்ட் ப்ராப்ளம்ஸ், யூசரோட எக்ஸாக்ட் ப்ராப்ளம்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ற அந்த மொமெண்டத்துக்கு பேரு டிஃபைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க எதனா பண்ணலாம், யூசரோட ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன ரிசர்ச் வேணா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி பண்றதா இருக்கட்டும், எது வேணா பண்ண, எந்த மெத்தடாலஜி வேணா எடுத்துங்க அஸ்வினி, ஓகேவா? இப்போ நான் காட்டினேன்ல நம்மளுடைய ஃபிக்ஸாம்ல காட்டின இந்த எந்த ப்ராசஸ் வேணா எடுத்துங்க. அதாவது ஐடியா ஜென்ரேஷன், சைட் மேப்பா இருக்கட்டும், ஒர்க் ஷாப்பா இருக்கட்டும், மீட்டிங்கா இருக்கட்டும், பிரைன் ஸ்டார்மிங்கா இருக்கட்டும், ஒயிட் போர்ட் ஆக்டிவிட்டி, கார்ட் சார்ட்டிங் மெத்தடாலஜி, அஃபினிட்டி மேப், இன்ஃபர்மேஷன் ஆக்டிவிட்டி, எது வேணா எடுத்துங்க. இது மூலியமா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட யூசரோடைய கரண்ட் பிரச்சனைகள் என்ன, வாட் இஸ் யுவர் Okay. exact problems are, identify your problems, exact problems. அப்புறம் யூசரோட எக்ஸ்பெக்டேஷன், யூசரோட குரூப்ஸ், த டார்கெட் இஸ் இந்த டிஃபைன் ஸ்டேஜுக்குள்ள நீங்க வந்து உங்களோட வேலை என்ன அப்படின்னா, என் யூசருக்கு என்ன பிரச்சனை இருக்குது, முதல் என் யூசர் யாரு, ஐடென்டிஃபை ஹூ இஸ் மை டார்கெட் ஆடியன்ஸ், வாட் இஸ் இஸ் நீடு, வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன், வாட் இஸ் இஸ் ப்ராப்ளம், வாட் இஸ் த யூசர் குரூப்ஸ் ஆர் அவைலபிள். இந்த போர்ஷன் எல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் என்னோட டிஃபைனோட வேலை, ஓகேவா? இதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலுமே உங்களோட யூசர் குரூப்ன்றது பர்சோனா வச்சு கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். யூசரோட பெயின் பாயிண்ட் எம்பத்தி மேப் வச்சு கண்டுபிடிச்சிட்டு வந்துடலாம். கரண்ட் ஜர்னி மேப்னா கரண்ட்ல எப்படி ஒர்க் ஆகிட்டுன்ற ஜர்னி மேப் போட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபிகர் அவுட் பண்ணலான்றதை கண்டுபிடிச்சிடலாம். சொல்றது புரிஞ்சுதுங்களா? அதாவது Okay. ஃபைண்டிங் த ப்ராப்ளம் இன் யுவர் எக்ஸாக்ட் ப்ராசஸ். ஸோ பர்சோனான்றது இதோட முடிஞ்சிச்சு, இந்த டிஃபைனோட முடிஞ்சிச்சு பர்சோனா. சரியா? Okay. Okay. இப்போ நீங்க கண்டுபிடிச்ச அந்த ப்ராப்ளம் வந்து இங்க இருக்கு ஆல்ரெடி உங்ககிட்ட. ஸோ ஐடியேஷனுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி உங்க கையில என்ன இருக்கணும், ப்ராப்ளம்ஸ் இருக்கணும். யூசர் யாரு, அவனுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்ற அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கணும். ஸோ வி நோ த ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அந்த ப்ராப்ளத்துக்கு ஐடியா ஜெனரேட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? ஐடியா ஜெனரேட் பண்ண போறோம். சைட் மேப், இதெல்லாம் அதுக்குள்ள வர ப்ராசஸ் மெத்தடாலஜிஸ். ஓகே, ஸோ ஐடியா ஜென்ரேஷன்னா ஒர்க் ஷாப்ஸ், மீட்டிங்ஸ், ஒர்க் செஷன்ஸ். ப்ரோ ஒர்க் ஷாப்னா என்னது ப்ரோ? ஒர்க் ஷாப்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ற ஒரு ஆக்டிவிட்டிக்கு பேர் ஒர்க் ஷாப். ஆன்லைன்ல பண்ணாலும் ஒர்க் ஷாப் தான், ஆஃப்லைன்ல பண்ணாலும் ஒர்க் ஷாப் தான். சரியா? எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம், ஒரு ஆக்டிவிட்டியா சேர்ந்து ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ண போறோம், ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். தட் இஸ் ஒர்க் ஷாப். மீட்டிங் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னா, நம்ம 1 hour கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இதான் மீட்டிங். ஐ எம் டாக்கிங், யூ பீப்புள் ஆர் டாக்கிங், டுகெதரா எல்லாருமே டாக் பண்றோம், பேசிட்டே இருக்கும். அதுல இருந்து டேட்டாஸ் கிடைக்கும், அந்த டேட்டாஸ் வச்சு ஒர்க் பண்ண போறோம். கரெக்டா? அடுத்து ஒர்க் செஷன். இப்போ நான் இந்த லிங்க் எடுத்து உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு வாங்க ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு வருவேன். ஸோ நீங்க எல்லாரும் உட்காந்து எல்லாம் வந்து ஒரு ஒரு விஷயத்த பண்ணுவீங்க. அப்போ தட் இஸ் ஒர்க் செஷன். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், ஒர்க் செஷன் பண்றோம். ஒர்க் செஷன்னா லைவ்ல எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். ஒரு 1 hour 2 hour கால் செட் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் லிங்க் அனுப்பிடுவோம். நீங்க எல்லாரும் ஒரு ஃபைலுக்குள்ள வந்து நீங்க மாடு கடகன்னு வேலை பார்க்க போறீங்க. ஒரு பக்கம் உங்களோட டார்கெட்டடான விஷயத்த ஒர்க் பண்ண போறீங்க, நான் ஒரு பக்கம் ஒர்க் பண்ண போறேன். அது அப்படியே ஆன்லைன்ல நம்ம எல்லாருமே பார்க்க போறோம். தட் இஸ் வாட் ஒர்க் செஷன்.
அடுத்து ஒன்று இருக்குது, பிரைன் ஸ்டார்மிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிரைன் ஸ்டார்மிங் அப்படின்னா குரூப் ஆஃப் பீப்புள் டுகெதராக டிஸ்கஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளத்துக்கா இல்லை பல ப்ராப்ளத்துக்கான டிஸ்கஷன்ஸ் பண்ணி ஒரு ஐடியாவை கொண்டு வர்றது. இதை வந்து எல்லாரும் வாயில சொல்லுவாங்க, ஒருத்தவங்க நோட் பண்ணிட்டே வருவாங்க. அதுக்கு பேர் வந்து பிரைன் ஸ்டார்மிங். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் சிட் டுகெதர், டிசைனர்ஸாக இருக்கலாம், டெவலப்பர்ஸாக இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்து உட்காந்து நம்மளுடைய ஒரு ப்ராப்ளத்தை பற்றியோ இல்லை பல ப்ராப்ளத்தை பற்றியோ டிஸ்கஸ் பண்ணி ஒரு சொல்யூஷனை கொண்டு வரோம் அப்படின்னா அதுக்கு பேர் பிரைன் ஸ்டார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஆக்டிவிட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப். நான் சொன்னேன்ல, இந்த எல்லா ப்ராசஸையும் ஒன்றிணைச்சு ஒரே ஒரு ஒர்க் ஷாப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. இது இருக்குல்ல, டிசைன் திங்கிங் ப்ராசஸ், எம்பத்தைஸ், டிஃபைன், ஐடியா, ப்ரோடக்ட் இருக்குல்ல, இது மட்டுமே ஒரு ஒர்க் ஷாப்பாகவே கண்டக்ட் பண்ணுவாங்க. டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப் 3 நாள் கூட நடக்கும், இல்லை 2 நாள் கூட நடக்கும், சொல்ல முடியாது. டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமாக காஸ்ட் சார்ஜஸ் பண்ணுவாங்க. அக்சென்ச்சரோட இனோவேஷன் டீமு, ஓகேங்களா, அக்சென்ச்சர் இனோவேஷன் ஹப், ஹவு மச் they are charging for design thinking workshop. ஓகேவா? இப்போ வந்து எவ்வளோ சார்ஜ் பண்றாங்க அந்த ஒர்க் ஷாப்புக்கு நம்ம போட்டு பெருசா அவங்க லாங் டேர்முக்கு போட்டுருவாங்க ஆக்சுவலி. அதாவது இங்க பாருங்க, அவங்க வந்து பப்ளிக்கா போலன்னு சொல்றாங்கல்ல, ஏன் தெரியுமா? அவங்க வந்து ஆனுவலா போயிடுவாங்க சார்ஜஸ். அவங்களுக்கு கன்சல்டிங் கம்பெனியா அக்சென்ச்சர் போயிடும். அவங்களுக்கு எந்த விதமான இது வந்தாலும், அதாவது எந்த விதமான டிஸ்கஷன் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. இங்க பாருங்களேன், 1 ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு the estimate scale of generate consulting industry rules of thumb suggested large firms may be charged roughly $350 per hour. சரிங்களா? ஒரு சீனியர் கன்சல்டன்ட் வச்சு பண்ணா, அதுவே ஒரு 10 பேர் போய் உட்காந்து டிசைன் திங்கிங் பண்ணாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான். they charge like a crores, lakhs சார்ஜ் பண்ணுவாங்க. சீரியஸா தான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இங்க அக்சென்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு போய் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி போய் இது பண்ணி கொடுப்பாங்க. ஒரு ப்ராப்ளத்தை போய் சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துட்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம அக்சென்ச்சர் ஆக்சுவலி. ஓகேவா? அக்சென்ச்சர் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் ஃபார் ஆயில் இண்டஸ்ட்ரி. சும்மா கேட்டு பார்ப்போம். அக்சென்ச்சர் வந்து ஏதாவது யூஐ யூஎக்ஸ் யூஸ் கேஸ் வந்து பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறேன். எத்தனை யூஸ் கேஸ் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க. ஓகேவா? அதாவது கீ கேஸ் ஸ்டடிஸ். ஓகே, யூஎக்ஸ் சொல்யூஷன்ஸ் ஷெல்லோடைய இம்மர்சிவ் ரீட்டைல் யூஎக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது அக்சென்ச்சர் கொலாபரேட்டட் வித் ஷெல் டு டெவலப் அன் இம்மர்சிவ் விர்ச்சுவல் ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் கால்டு ரோட் ட்ரிப் ரேலே. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான்ப்பா காசு உங்களுக்கு. இதுதான் நீங்க பண்ண போறீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க பண்ண போற டிசைனு அதெல்லாம் வந்து நீங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் வச்சுக்கங்க. ஓகேவா? நீங்க டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கணும். டெக்னிக்கல்னா இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்களா, அப்போ இந்த மாதிரி வேலை நடந்திருக்குதா அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். சொல்றது புரிஞ்சுதா? இதை பாருங்க, அதை பத்தின படிப்பு. அப்போ இந்த மாதிரி எத்தனை விதமான யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடிக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்சென்ச்சர் ஒர்க் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ ப்ரோ இதெல்லாம் படிக்கிறதுனால என்ன ப்ரோ நம்மளுக்கு பிரயோஜனம் இருக்குது? யூஎக்ஸ் சொல்லி கொடுக்காம ஏதாவது சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க. எப்பா, நீ எங்க போய் ஒர்க் பண்ண போறேன்னே நம்மளுக்கு தெரியாம நீ யூஐ யூஎக்ஸ் வெறும் சப்ஜெக்டா மட்டும் பார்த்துட்டு இருந்தேன்னா உங்களால எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? எதுவுமே பண்ண முடியாது. சீரியஸ்லி யூ ஹாவ் டு லேர்ன் லைக் அ ப்ரோ லெவல் இன்ஜினியர். அப்போ யூஎக்ஸ் பர்சன் இங்க போய் ஒர்க் பண்றான், யூஐ யூஎக்ஸ் அக்சென்ச்சர்ல போய் ஒர்க் பண்ணிருக்கான், என்ன ப்ராடக்ட்டை சால்வ் பண்ணிருக்கான் அப்படின்றது தெரிஞ்சாதானே உங்களால பண்ண முடியும். என்னப்பா, கரெக்டு தானே? சொல்லுங்க. ஸோ அப்போ ஒரு யூஎக்ஸ் இன்ஜினியரா, ஒரு யூஎக்ஸ் பர்சனா
நீங்க இந்த கேஸ் ஸ்டடிஸ்லாம் இங்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்சாதான் அப்ப இது உங்களோட லைஃப்ல நீங்க யூட்டிலைஸ் பண்ணி பார்க்க முடியும். எங்க என்ன மாதிரி ஒர்க் வருதுன்னே தெரியாம போயிட்டு நான் வந்து மொபைல் ஆப் வெப் ஆப் டிசைன் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டு இருக்க முடியுமா வேலை கொடுங்கன்னு சொல்லிட்டு? அப்போ எந்தெந்த இடத்துலலாம் யூஎக்ஸுக்கு மதிப்பு கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் மதிப்பு கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு தெரியணும்ல. அதாவது வேல்யூ வேற பீப்பிள் ஆர் கெட்டிங் வேல்யூஸ். வேல்யூ எப்படி கிடைக்குது அவங்களுக்கு தெரியுதா? பெட்ரோஃபேக் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ கனெக்டட் ஒர்க்கர்ஸ். ஓகே, என்ன பண்ணிருக்காங்கன்னா யூஎக்ஸ்ல உட்காந்து தே ஹேவ் டன் தேர் என்னது ஒரு ப்ராசஸை வந்து பாத்தீங்கன்னா முடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதுக்குள்ள என்ன போட்டிருக்கிறாங்க, என்ன மாதிரி விஷயம் நடந்திருக்குது, யூ கேன் ஸ்டார்ட் ஸ்டடி அபவுட் திஸ் அண்ட் ஆல். இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல போய் நீங்க படிக்க முடியும் ஒவ்வொரு வெப்சைட்ல. அப்போ அக்சென்சர் வந்து இவ்வளோ பேருக்கு இவ்வளோ யூஎக்ஸ் கான்செப்டை வச்சு இவ்வளோ பண்ணி கொடுத்துருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது உங்களோட ப்ரொஃபைல பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். மற்றவங்க கிட்ட பேசும்போது நான் நிறைய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கேன், நான் நிறைய விஷயம் படிச்சிருக்கேன்னு நீங்க காட்டலாம். இவங்க இது மட்டும் பண்ணல, நிறைய பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி. யாரு அக்சென்சர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈரான் கம்பெனி ஒன்று இருக்கு. பாரத் பெட்ரோலியம்ல பிரிட்டிஷ் பெட்ரோலியமா பிரிட்டிஷ் பெட்ரோலியமா பிரிட்டிஷ் பெட்ரோலியம் எஸ் அக்சென்சர். ஸோ அதாவது அதாவது இந்த பிபின்ற கம்பெனி வந்து அக்சென்சர் கூட ஒரு லைஃப் டைம் டீல போட்டாங்க. என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிக்கிறது அவங்க மூலியமா. ஓகேவா? ஸோ அக்சென்சர் தான் அவங்களோட அஃபிஷியல் கம்பெனி. நீங்க அவங்க கிட்ட கம்பெனி இருக்கும். ஆனா எதுக்கு நம்ம தேவையில்லாம நம்ம அதெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு நம்மளே என்ன பண்ணுவோம், அக்சென்சர் கிட்ட போய் காசு கொடுத்துட்டா மாசத்துக்கு அவங்க ஏதாவது பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. எவ்வளவு செல் ஆகுது, எவ்வளவு போகுது, எல்லாத்துக்குமே பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. சரியா? அதாவது திஸ் இஸ் வாட் அ கன்சல்டிங் கம்பெனி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் அவங்க சம்பாதிப்பாங்க. யாரு அக்சென்சர்ன்றது வந்து ப்ராடக்ட்டும் வச்சிருக்கோம், அதே மாதிரி சர்வீஸ் பண்ணுறோம் அது எல்லாருக்கும் போயிட்டு. இப்போ வந்து லைக் இந்த பிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி ஒன்று ப்ராடக்ட் பண்ணியிருந்தாங்க. அது செம்மையா இருக்கும் அது ஆக்சுவலி. அதுக்கு பேர் வந்து மெர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம் நம்ம. ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அவங்களுடைய அந்த அராம்கோ அராம்கோ அவங்க பேர் பிரிட்டிஷ் பெட்ரோலியம் சொல்லணும் அராம்கோ. அதாவது அராம்கோன்றது வந்து பாத்தீங்கன்னா அனதர் ஒரு கம்பெனி. அராம்கோன்றது அராம்கோ பெட்ரோலியம்ஸா அராம்கோ யா. ஸோ இவங்களுக்கு வந்து அவங்க எடுத்திருக்கிற முயற்சிக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு ஒரு விர்ச்சுவல் ஒரு கார்டு மாதிரி ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதாவது என்னன்னா நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்சென்சர் வந்து என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஒரு கார்டு ஒன்று உருவாக்கி காட்டினாங்க. கார்டுனா அந்த சொல்லுவாங்கல்ல விலங்குகளை பாதுகாக்க ஒரு சரணாலயம் மாதிரி ஒன்று பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி அதை வந்து அவங்களுடைய டீம் கிட்ட ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து நடந்துச்சு இது. ஸோ அந்த இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். அந்த எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி போட்டு பயங்கரமா பண்ணியிருப்பாங்க. ஓகே, அப்போ பாருங்க அராம்கோலாம் வந்து அக்சென்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வருஷம் வருஷம் என்ன ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி அப்பப்போ ஏதாவது ஒர்க் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. அது அராம்கோ எல்லாருக்குமே அதை காட்டுவாங்க. யாருக்கிட்ட ஸ்டேக் ஹோல்டர் கிட்ட காட்டுவாங்க. இந்த மாதிரி மெட்டாவர்ஸ் டவர்ஸ். ஸோ இந்த மாதிரி சில கேஸ் ஸ்டடிஸ்லாம் நீங்கள் போய் படிக்கணும் கைஸ். அதுக்கு தான் நான் இது இப்போ வந்தேன் நான் உங்களுக்கு. ஸோ அப்போ அந்த டிசைன் திங்கிங்ன்ற ப்ராசஸை வச்சு மட்டுமே ஒரு கம்பெனி சம்பாதிக்குது அப்படின்னா எஸ், மெனி கம்பெனிஸ் ஆர் ஏர்னிங் லைக் தட். ஸோ அப்போ ஒரு யூஐ யூஎக்ஸ் இன்ஜினியரா இந்த யூஐ யூஎக்ஸில்
இந்த டிசைன் திங்கிங்கை பெரட்டா ஃபெசிலேட் பண்ணி ஒரு அவுட்புட்டை கொடுத்துட்டு வர உங்களுக்கு இதுக்கே வந்து காசு கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டிவிஎஸ் கம்பெனியில் கூப்பிட்டு அக்செஞ்சரை கூப்பிட்டு என்ன பண்ண சொல்லுவாங்க, ஒர்க் ஷாப் பண்ண சொல்லுவாங்க. சொல்றது புரியுது. ஏன்னா இவங்களாம் பார்ட்னர்ஸ் இல்லை, இப்போ வந்து கூப்பிடுவாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப் பண்ணி கொடுங்க அப்படி சொல்லிட்டு. அதே மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு ஷிப்பிங் ஸ்டோரி இருக்கான். இந்த ஷிப்பிங் போல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. ஷிப்பிங்னா ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு ஆயில் கம்பெனி என்ன பண்ணுது, கடல்ல வந்து போயிட்டு ஆயில் எட்டு வராங்களாம். அந்த ஆயில் எட்டு வர போற செலவு வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அப்படி சொல்லிட்டு கப்பலை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டாங்களாமா. அப்போ வந்து அக்சென்சர் போய் பண்ணாங்களா அப்படின்றது இன்னும் தெரியல அது சரியா. ஒரு ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரியில வந்து அந்த கப்பலுங்களை வந்து போலிங் மூலியமா நீங்க எடுத்துக்கலாம். போலிங்னா ஏற்கனவே டெலிவரி போயிருக்குல்ல ஒரு கப்பல், வரும்போது அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க ஏத்திட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைச்சதாமா. அது வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் மூலியமா பண்ணி ஒரு ஒரு கம்பெனிக்கு சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பத்தி சாட் ஜிபிடி கேட்டு பார்க்கலாம், அது என்ன சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் எதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க பண்றது சப்ப யூஐ யூஎக்ஸ் ப்ராஜெக்ட் கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க பண்றது பெரிய பெரிய கோடி கணக்குல பண்ணது, பெரிய பெரிய அமௌண்ட் சம்பாரிச்சு கொடுக்க போகுது, பில்லியன் கணக்குல டாலர் கணக்குல சம்பாதிக்க போற ஒரு விஷயத்துல நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. சாதாரணமான ஒரு மொபைல் ஆப் ஒர்க் பண்றதுன்றதை விட ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை சார்ட் அவுட் பண்ண போற ஒரு இன்ஜினியரா நம்ம சார்ட் அவுட் பண்ண போறோம் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கணும் நீங்க. ஓகேவா? சாதாரணமா யோசிக்காதீங்க. யூ பீப்புள் ஆர் ரியலி ரியலி கோயிங் டு சால்வ் பிக் ப்ராப்ளம்ஸ். ஓகே. ஹாய் ஜிபிடி. Hey there, I'm here with ஒரு you. What's on your கப்பல் mind வந்து today? பாத்தீங்கன்னா போலிங் அப்படின்ற கப்பல் போலிங்ன்ற ஒரு ஆக்டிவிட்டி வந்து இந்த பெட்ரோலியம்ல வந்து ஒரு டிசைன் திங்கிங் ஒர்க் ஷாப் மூலியமா வந்துச்சு. யூஐ யூஎக்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று கேள்விப்பட்டேன். அது மாதிரி ஏதாவது விஷயம் இருக்கா ஆக்சுவலா? ஆமாம், அப்படி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கிறது. சில நிறுவனங்கள்ல அவர்களுக்கு பிடிக்காத அல்லது தேவையில்லாத செலவை குறைக்க ரொம்ப பிரமாதமான டிசைன் சிந்தனை, டிசைன் திங்கிங் பயிற்சிகள் நடந்திருக்கின்றன. உதாரணத்துக்கு கப்பல் போலிங் மாதிரி சவாலான பணிகளை அல்லது ஊதிய செலவுகளை மறுபரிசீலனை செய்து யூஐ யூஎக்ஸ் தீர்வுகள் எளிதாக்கி புதிய கோணங்களில் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் உண்மையிலேயே நடக்கும். பொதுவா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்களிலோ தொழில் தொடர்பான சவால்களில் டிசைன் சிந்தனை பயிற்சி மூலம் ஓகே. கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ அந்த டிசைன் திங்கிங் இந்த மாதிரி நடந்தது, எந்த கம்பெனி அதை வந்து சால்வ் பண்ணாங்க? அந்த ஷிப் போலிங்ன்ற அந்த ப்ராப்ளத்தை வந்து யார் சால்வ் பண்ணாங்க சொல்ல முடியுமா? சரி, நிஜமாக அந்த கப்பல் போலிங் ஒரு வழக்கமான கதை இல்லை என்றால் அது ஒரு உருவகமான அல்லது உந்துதலுக்கான உதாரணமாக இருக்கலாம். இருப்பினும் பல நிறுவனங்கள் டிசைன் சிந்தனை அவர்களுக்கு ஏற்பட்ட செலவுகள் அல்லது சவாலான பணிச்சூழ்நிலைகளை தள்ளி பயனுள்ள தீர்வுகளை கண்டுபிடித்துள்ளனர். அதாவது ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை ஆனால் இதுபோல பல துறைகளில் சரி, டிசைன் ஓகே. இப்போ நீங்க சிந்தனை பயிற்சி டிசைன் மூலம் திங்கிங் ஒர்க் ஷாப்புக்கு வந்து சிக்கல்களை பாத்தீங்கன்னா எவ்வளவு சார்ஜ் தீர்த்திருக்கிறார்கள். பண்றாங்க பெரிய பெரிய கன்சல்டிங் கம்பெனிலாம்? பெரிய பெரிய கன்சல்டிங் நிறுவனங்கள் ஒரு டிசைன் திங்கிங் வகுப்புக்கு அது நிறுவனம், கால அளவு மற்றும் தேடப்படும் வெளியீடு போன்றவைகளின் அடிப்படையில் வித்தியாசப்பட்டு இருக்கும். பொதுவாக அது லட்சங்களில் இந்திய ரூபாயிலிருந்து சில கோடிகளில் வரலாம். குறிப்பாக நீண்ட காலத்திலான அமைப்பின் முழு மாற்றங்களை நோக்கி இருக்கும் வகுப்புகள். அப்படி பெரிய நிறுவனங்கள் என்னை போல் ஓகே. இப்போ யாரையும் சப்போஸ் அக்சென்சரை கட்டாயப்படுத்த வந்து நான் மாட்டாங்க. கன்சல்டிங் பார்ட்னரா கொண்டு ஆனாலும் வரேன்னா நம்ம எவ்வளவு செலவு செல்வதை பண்ற மாதிரி இருக்கும் பொறுத்து வருஷத்துக்கு? நல்ல ஒரு திட்டம் கட்டிக்கொள்ளலாம். நேரடியாக ஒரு கணக்கை சொல்ல முடியாது, ஏனெனில் அது பல காரியங்களை பொறுத்தது. நிறுவனத்தின் அளவு, என்ன மாதிரி மாற்றங்களுக்கு பிற்பார்க்கிறீங்க, எத்தனை காலத்திற்கு கன்சல்டிங் தேவை, எந்த அளவுக்கு சிறப்பு நிபுணர்கள் வர வேண்டும். ஆனால் சுமாராக ஒரு வருடம் முழுவதும் பெரிய கன்சல்டிங் பங்காளரை வைத்திருந்தா அது லட்சங்கள், சில நேரங்களில் கோடிகளாகவும் இப்போ செலவாகலாம். அக்சென்சர் கூட ஒரு எத்தனை சரியான பார்ட்னரை கம்பெனிஸ் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொலாபரேட் பண்ணிட்டு தெளிவான இருக்காங்க? திட்டம் வைத்து கட்டுப்படுத்தப்பட்ட செலவில் நல்ல மதிப்பை பெறலாம்.
அக்சென்ச்சோர் மாதிரி பெரிய கன்சல்டிங் நிறுவனங்கள் லிட்ரலி ஆயிரக்கணக்கான நிறுவனங்களோடு ஒத்துழைப்பது வழக்கம். அதாவது உலகம் முழுக்க பல துறைகளிலேயே பேங்கிங், ஹெல்த் கேர், ரீட்டெயில், டெக், ஆட்டோமோட்டிவ் என பல இடங்களில் உள்ள நிறுவனங்கள் அக்சென்ச்சோர் போன்று கன்சல்டிங் நிறுவனங்களை பயன்படுத்துகிறது. வருஷத்துக்கு அதனால எவ்வளவு ரெவன்யூ அவர்கள் பண்றாங்க Accenture ஒத்துழைத்த ஆக்சுவலா? நிறுவனங்களின் எண்ணிக்கை சரியாக ஒரு பக்கத்தில் சொல்ல முடியாது. ஆனால் பல நூற்றுக்கணக்கிலிருந்து ஆயிரக்கணக்கில் இருக்கும். ஈட்டியிருக்கிறது. இது இந்தியன் ருபீஸ்க்கு சொல்ல முடியுமா? சரி, அந்த 69 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் இன்று மதிப்பில் பார்க்கும்போது சுமார் ரூபாய் 5 லட்சம் கோடி இந்திய ரூபாய்க்கு சமம். மாறும் மாற்று விகிதங்களை பொறுத்து இந்த மதிப்பு சற்றே மாறலாம். ஆனாலும் இது ஒரு அவதான ஓகே, மதிப்பு. இதே மாதிரி டிசிஎஸ் எவ்வளவு சம்பாதிக்குது வருஷத்துக்கு? ECS reported annual revenue of about $30.017 billion for the fiscal year ending March 31st, 2026. This was slightly lower than the previous year, with a 0.5% decline in US dollar terms. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைக் ஓகே, அமெரிக்கன் டாலர்ல படி அக்சென்ச்சர், டிசிஎஸ்லாம் ஓகே, எல்லாம் சூப்பர். இப்போ அக்சென்ச்சர்ல இந்த இனோவேஷன் ஹப், இந்த யூஐ யூஎக்ஸ் டீம் மூலியமா மட்டும் எவ்வளவு ரெவன்யூ வந்திருக்கு சொல்ல முடியுமா? அக்சென்ச்சோர் மாதிரி பெரிய நிறுவனங்களில் அவர்களின் UI UX அல்லது இனோவேஷன் ஹப்களை தனியாக எவ்வளவு வருமானம் ஈட்டினார்கள் என்று வெளிப்படையாக காட்டுவதில்லை. பொதுவாக இவை மொத்த கன்சல்டிங், டிஜிட்டல் சர்வீஸ்கள், டெக்னாலஜி சர்வீஸ்கள் போன்ற பெரிய பிரிவுகளுக்குள் கலந்திருக்கும். அதனால ஒரு குறிப்பிட்ட UI UX அணி மட்டும் எவ்வளவு கொண்டு வந்தது என்பதை வெளிப்படையாக சுட்டிக்காட்ட முடியாது. ஆனாலும் இது எழுபாக பெரிய மொத்த ஓகே, டிஜிட்டல் வருமானத்தில் சாங்னு ஒரு ஒன்று சொல்றாங்களே, பங்காக அந்த இருக்கும். இது என்னது சொல்ல முடியுமா? அக்சென்ச்சர் சாங். அக்சென்ச்சோர் என்ற ஒரு சிறப்பு பதிவு சொல்லி வைத்திருக்கிறது இல்லை. ஆனால் பெரும்பாலும் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அல்லது டிஜிட்டல் சர்வீஸ்கள் மாதிரி பிரிவுகளை பெரிதாக பேசுகிறார்கள். அக்சென்ச்சோர் தங்களின் டிஜிட்டல் பிரிவுகள் மூலம் கிளவுட், டேட்டா, UI UX, இனோவேஷன் போன்றவற்றில் பல சேவைகளை வழங்கி வாடிக்கையாளர்களின் தொழில்நுட்ப வளர்த்துகிறார்கள். சங்கம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட பெயர் இல்லை, ஆனால் அவர்களின் டிஜிட்டல் சேவைகள் மிக முக்கியமான ஒரு பங்கு. அக்சென்ச்சர் சாங் கரெக்டா? சரி, அக்சென்ச்சோர் சாங் என்பது சரியாக இருக்கிறது. இது அக்சென்ச்சோரின் ஒரு பிரிவு. அக்சென்ச்சோர் சாங் வாடிக்கையாளர்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்த முக்கியமாக growth, ப்ராடக்ட் இனோவேஷன் மற்றும் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளில் மெச்சப்படுத்த உதவுகிறது. இது கிரியேட்டிவ், டெக், So, டேட்டா அதாவது நீங்க போய் ஆகியவை UI எல்லாம் UX இணைந்த டிசைனர் ஒரு அக்சென்ச்சர்ல ஒர்க் பண்ணீங்கன்னா இந்த ஹோலிஸ்டிக் டீம்ல தான் growth ஒர்க் approach பண்ணுவீங்க. என்று சொல்லலாம். அக்சென்ச்சர் சாங் அதுக்கு பேரு. சரியா? சாங்னா ஒண்ணும் இல்ல, சொன்னாங்கல்ல, லைக் இட்ஸ் அ குரூப் ஆஃப் லைக் டெக், UI UX அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தது தான் அந்த அக்சென்ச்சர் சாங்ன்ற ஒரு கம்யூனிட்டி. ஸோ நீங்க ஒர்க் பண்ண போனீங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் எல்லாமே அதுக்குள்ள தான் இருப்பாங்க. ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், அந்த டெக் ஓரியன்ட் பீப்புள் எல்லாமே இங்க தான் இருப்பாங்க. டிசைனர்ஸ் முதற்கொண்டு இங்க தான் இருப்பீங்க. சரியா? ஸோ தட் இஸ் வாட் அக்சென்ச்சர் சாங். ஸோ அதை பத்திலாம் நிறைய தெரிஞ்சுக்கலாம் நீங்க இங்க போயிட்டு. சரியா? போய் இதெல்லாம் போய் படிக்க ஆரம்பிங்க. ஸோ பாருங்க, சாங்குனா அந்த நம்மள மாதிரி. சரியா? அதுல போனீங்கன்னா கேஸ் ஸ்டடிஸ் நிறைய இருக்கும். யூ கேன் see the கேஸ் ஸ்டடிஸ், அவர் ஒர்க்ஸ் இருக்குது பாத்தீங்களா? இதுல போய் பாருங்க. இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸோட பிளாக்ஸ் எல்லாம் போய் படிக்க ஆரம்பிங்க. அவங்களோட வெப்சைட்ஸை போய் பார ஆரம்பிங்க. கேஸ் ஸ்டடிஸை போய் பார்க்க ஆரம்பிங்க. இது எல்லாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டெக்னாலஜி பத்தின புரிதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வரும் எவ்ரிடே.
யாராவது அந்த மாதிரி படிக்காம இருந்தீங்கன்னா, யாராவது இந்த மாதிரி பார்க்காம இருந்தீங்கன்னா, ப்ரோ எனக்கு டெக் பத்தி இன்னும் எனக்கு நிறைய கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜஸ்ட் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் வாட் இஸ் லைக் அக்சென்ச்சரோடைய முக்கியமான பங்கு என்ன, அதில் டிசைன் எவ்வளோ அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க, டிசைன் அண்ட் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் இருக்கா, அதை மட்டும் கிளிக் பண்ணுங்க போதும். இப்போ இதுலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். அப்போ டேட்டா தான் இங்கே மேட்ரு. பாருங்க, டேட்டா 80% ஆஃப் த பிராண்ட் திங்ஸ் டெலிவர் பெஸ்ட் கன்சியூமர் எக்ஸ்பீரியன்ஸ் எவர் எட் தே ஹாவ் 8% ஆஃப் their கஸ்டமர் would agree. அதாவது இப்போ பாருங்களேன், ஏஐ வச்சு ஒரு ஒரு ஆப்பை வந்து மாற்றிருக்காங்க. என்ன ஆப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரிக் ரோமாவா சம்திங் ஏதோ ஒரு 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 ஆப் வந்து பார்த்திருக்காங்க. ஏஐ வச்சு இதை பண்ணியிருக்கிறாங்க. அதாவது த ஒன்ஸ் இன் அ ஜென்ரேஷன் டெக்னாலஜி பிரிங்ஸ் அபவுட் த நெக்ஸ்ட் பிக் வேவ் இனோவேஷன் பட் கம்ஸ் அப் த போத் ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லான்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது எல்லாம் நீங்கள் போய் படிக்கிறது மூலயமா உங்களுடைய நாலேஜ் வந்து டபுளாகவே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த டெக் பர்சன் மாதிரியே பேச ஆரம்பிப்பீங்க. யூ ஹாவ் டு டாக் லைக் அ டெக் பர்சன். அப்போ இந்த அக்சென்ச்சர் எதுக்காகலாம் இங்கே உதவி பண்ணியிருக்காங்க உங்களுக்கு? அப்போ ஒரு யூஎக்ஸ் கம்பெனி எதுக்காக? லாங் டேர்ம் growthக்காக, ஆக்சிலரேட்டிங் மார்க்கெட் ரெடினஸ், அப்போ ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி, அண்ட் தென் ஹாப்பி கஸ்டமர்ஸ். இதெல்லாம் உங்களோட இன்டர்வியூல நீங்க போய் பேசலாமா இதை பத்தி பேசுறதுக்கு? நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுதா உங்களுக்கு எல்லாருக்குமே மக்களே? அதாவது நம்ம ஒரு கம்பெனில போய் இன்டர்வியூல போய் பத்தி பேசும்போது, அப்போ வாட் வி கேன் சி, அவங்க கிட்ட போய் என்ன பேசலாம்? அப்போ இதை பத்திலாம் பேசலாமா? அப்போ யூஎக்ஸ் எதுக்காகலாம் யூஸ் பண்றாங்க பாருங்களேன். வோடாஃபோன் ரீஇன்வென்ட்ஸ் கஸ்டமர் சர்வீஸ் யூசிங் ஜென்ஏஐ. அதாவது வோடாஃபோன் கம்பெனிக்காரன் ஜென்ஏஐ வச்சு எப்படி வந்து கஸ்டமர் சர்வீஸை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கான். அப்போ இந்த கேஸ் ஸ்டடி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? இதை பத்தி படிக்கலாமா நம்ம? மேக்கிங் சர்வீஸ் கஸ்டமர் சர்வீஸ் கூல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மொபைல் நெட்வொர்க் ஃபார் ஜென்சி நோன் தட் கீப்பிங் பேஸ் தட் evolving language of the generation is vital to staying relevant. So human like a conversation in newer frontier of customer experience. So upon new இங்க AI generative AI வச்சு லார்ஜ் லாங்குவேஜ் மாடலை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்கானுங்க. அது என்ன சிஸ்டம்? அது போயிட்டு படிக்கலாமா அந்த மாதிரி? ஸோ நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரிலாம் ரியல் டைமில் போய் படிங்க. ஸோ ப்ரோ இதை பற்றி ஓகே எக்ஸ்சென்ஜர் காட்டிட்டீங்க. இந்த மாதிரி வேற எங்கெல்லாம் போய் படிக்கலாம்? இதை பாருங்க, தெரியுதுங்களா? கேஸ் ஸ்டடி ஐக்கான்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. கேஸ் ஸ்டடி இது எல்லாம் கேஸ் ஸ்டடிஸ் தான். இதெல்லாம் நீங்கள் படிச்சீங்கன்னா தான் தெரியும் உங்களால் எப்படிலாம் ஒரு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸையும் ஒரு யூசரோட எக்ஸ்பீரியன்ஸும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரியான இண்டஸ்ட்ரிக்கெலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதான் தெரிஞ்சுக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நான் அடுத்து ஒன்று சொல்கிறேன், இதில் போய் பாருங்க. லாலிபாப் டிசைன் ஒருத்தவங்க இருக்காங்க. இது யாரெல்லாம் தெரியும்? லாலிபாப் டிசைன்ஸ் எல்லா ஊர்லயும் இருக்காங்க இவங்க டிசைனர்ஸ். பெங்களூரு, சென்னை, பல ஊர்ல வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? அது ஒரு சூப்பரான கம்பெனி. டிசைனரை உருவாக்குன ஒரு டிசைன் ஓரியன்டான கம்பெனி. இதை உருவாக்குனவர் அனில் ரெட்டி. அவர் வந்து இந்த கம்பெனி உருவாக்கிட்டு நல்ல கம்பெனியாக உருவாக்கிட்டு அதை அழகாக என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் நல்ல அமௌண்ட்டுக்கு வித்துட்டாரு. 200 மில்லியனுக்கோ சம்திங் வித்துட்டாரு. வித்துட்டு ரைட் நவ் ஹி இஸ் டூயிங் அனதர் இதில் டைரக்டராகவும் இருக்காரு பெரிய கரண்ட்லி. கம்பெனியை வந்து வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஹி சோல்ட் திஸ் கம்பெனி ஆக்சுவலி. இங்க பாருங்களேன், அதாவது இங்க இருக்கு பாருங்க, டெலிகாமுக்குள்ள நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணியிருக்கேன். அப்போ அவங்க சர்வீஸ் என்ன கேஸ் ஸ்டடி பண்ணியிருக்காங்க பாருங்க. இது ஒரு யூஎக்ஸ் கம்பெனி, ப்ராப்பரான யூஎக்ஸ் கம்பெனி. அப்போ இதெல்லாம் உங்களுடைய நாலேஜுக்குள்ள வரணும். வாட் வி டிட் இட் ஃபார் திஸ் பர்சன். இதை நாங்க யாருக்கு மாத்தணும், இது எதுக்காக நாங்க மாத்தணும், ஏன் நான் அப்படி வச்சேன், இதை பண்ணதுக்கான ரீசன் என்ன? படிக்கலாமா போயிட்டு? ஸோ அது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்குள்ள போனீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும். இப்போ நீங்க என்கிட்ட கேட்கலாம், ப்ரோ இந்த மாதிரி நிறைய கேஸ் ஸ்டடிஸ்லாம் பத்தி பார்க்கணும், இதெல்லாம் ரியல் கேஸ் ஸ்டடிஸ். அவன் என்னத்துக்காக ஒரு கம்பெனிக்காரன் காசு கொடுக்குறாங்க ஒரு யூஎக்ஸ் கம்பெனிக்கு? வை தே ஆர் பேயிங் ஃபார் அனதர் கம்பெனி ஃபார் டிசைன்? எதுக்காகலாம் பே பண்றான்? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூஸ் கேஸை படிச்சுட்டு ஒவ்வொரு நாள் ஒரு ஸ்டோரி போடலாமா? எஸ் ப்ரோ, எஸ் ப்ரோ. ஸோ நம்மளுடைய ஐடியேஷனில் ஸோ நிறைய டாபிக்ஸ் இருக்குது படிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஒர்க் ஷாப்ஸ், brainstorming, whiteboard activity, card sorting methodology, affinity diagram, information architecture, user flow, task flow,
ப்ரப்போஸ்டு யூசர் ஸ்டோரி, ஸ்டோரி போர்டு, எக்கோசிஸ்டம் மேப்பு, இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம படிக்க போறோம் இந்த ஐடியேஷன் மெத்தடாலஜில. இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க யூஐன்ற ஒரு போர்ஷனுக்குள்ள போக போறீங்க. ஓகே, ஸோ ஐடியேஷன் வில் பி 1 வீக் ஆஃப் சப்ஜெக்ட் ஃபுல்லா பார்ப்போம், நம்ம தெளிவா படிப்போம். ஓகே, இதுவரை ஏதாவது டவுட் இருக்கா? எனி டவுட்ஸ்? Nothing, bro. Work பண்ணி பார்க்கும்போது bro ஏதாவது தெரியும். கண்டிப்பா. ஸோ இப்போ நீங்க இன்னைக்கு Okay. படிக்கிறீங்க அப்படின்னா, நான் சொன்ன சப்ஜெக்ட்டுக்குள்ள போய் பாருங்க. ஒரு அக்சென்ச்சருடைய யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி, லாலிபாப் டிசைனோட யூஎக்ஸ் கேஸ் ஸ்டடி ப்ராஜெக்ட்ஸ் அப்படி எடுத்து போட்டீங்கன்னா, இந்த மாதிரி பல யூஎக்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் உங்க கண்ணுக்கு வந்து மாட்டோம். அதை பத்திலாம் படிங்க. நீங்க இன்னைக்கு உட்காந்து இந்த கேஸ் ஸ்டடி ப்ராஜெக்ட் இதெல்லாம் பண்றதுனால எந்த விதமான யூஸும் கிடையாது. சரியா? யூஸ் கிடையாதுன்னா பேசிக்கா பீப்புள் தெரியும், ஓகேப்பா இவர் வந்து யூஎக்ஸ் டிசைனர் அப்படி சொல்லிட்டு. பட் ஆனா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அபவுட் த இண்டஸ்ட்ரி. நீங்க இண்டஸ்ட்ரியை பத்தி படிக்கும்போது தான் நீங்க க்ரோ ஆகுறீங்கன்னு அர்த்தம். சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சது இல்ல? கிளியர்? ஓகே கைஸ், ஐ clear, ஹேவ் bro. another மீட்டிங். ஸோ நான் ட்ராப் ஆகுறேன். மண்டே இல்லையா இன்னைக்கு? ஐ ஹாவ் அ பிஎம் மீட்டிங் டுடே. ஸோ ஐம் ஜம்பிங் ஆஃப். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். வில் கனெக்ட்